அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, லேப்டாப் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ ஒரு 5 வருஷம் ஆச்சு லேப்டாப்பை க்ளீன் பண்ணி வாங்கினதுலேருந்து இப்போ தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்களே வீட்டில் லேப்டாப் வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லேப்டாப்புக்கு கீழே ஒரு நல்ல சாஃப்ட் கிளாத் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸான ஸ்க்ரூஸ் பாருங்க. ஸோ என்னோட லேப்டாப்ல இருந்து கலெக்டின ஸ்க்ரூஸ் தான் இது. ஃபுல் த்ரெட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஃபுல் த்ரெட் ஸ்க்ரூன்றது என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக எனக்கு த்ரெட் இருக்கும் இந்த இதில். இது ஃபுல்லாமே இந்த சைட் கார்னர்ஸில் கீழே இந்த இடத்துல இருந்துச்சு, சைட் கார்னர்ஸில் இங்கே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாஃப் த்ரெட் ஸ்க்ரூ. ஹாஃப் த்ரெட் ஸ்க்ரூ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோதான் இருக்கும் த்ரெட்டு. சாரி, இவ்வளோதான் இருக்கும் த்ரெட், அது கீழே இருக்காது. இது வந்து இந்த கார்னர்ல இன்ச்சஸ் வரக்கூடிய கார்னர்ஸ்ல இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன ஸ்க்ரூ, இந்த சின்ன ஸ்க்ரூ. ஓகேவா? இந்த ஸ்க்ரூ வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ நான் டிஸ்மேண்டில் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூஸ் இவ்வளோ எங்கே எடுத்து எங்கே எந்தெந்த ஸ்க்ரூஸஸ் இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு டெக்னீஷியனுக்கு தெரியணும். தப்பா போட்டீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் தப்பா போட்டுருவாங்க. இதுக்கு கீழே ஒரு ஆடியோ ஸ்ட்ரிப்பு போகும், யூஎஸ்பி கேபிள் போகும், யூஎஸ்பி ஸ்ட்ரிப்பு போகும். அதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிடுவோம்னா, இப்போ இங்கே போட வேண்டிய ஸ்க்ரூவை, சின்ன ஸ்க்ரூவை நான் பெரிய ஸ்க்ரூ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு வயர்லையோ இல்லை கனெக்ஷன்லையோ இல்லாட்டி ஸ்ட்ரிப் லைன்லையோ கட் பண்ணி விட்டுரும். ஸோ லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதில் என்னென்ன ஸ்க்ரூஸ் எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். யார் வேணாலும் லேப்டாப் கலட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அதோட ஸ்க்ரூ ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். லேப்டாப்பில் கலட்டுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இப்போ லேப்டாப்பை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓப்பனர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஓப்பனர் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ஓப்பனர்ஸ் இருக்கு, அதை வச்சு நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். லேப்டாப் கலட்டுறதுக்குன்னே இருக்கு. ஒரு சில பேர் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. பட் ப்ரொசீஜர் என்னன்னா, லேப்டாப் ஓப்பன் பண்றதுக்கு இந்த மாதிரி டூல்ஸஸ் வச்சுதான் என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணுவோம். அதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ லேப்டாப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்டரியை டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் லேப்டாப்பில் வந்து பவர் சோர்ஸ் கொடுக்கல, பேட்டரியில் வோல்டேஜ் எங்கேயும் போகாது. பட் பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிஃபால்ட்டாக எல்லா இடத்துக்குமே வோல்டேஜஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜஸ் நம்ம ஷார்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பேட்டரினா 42 வாட்ஸ் டெல்லோடது, 11.4 வோல்டேஜ். ஓகேவா? இந்த பேட்டரி எனக்கு வீக் ஆகிருக்கு. ஸோ நான் வேறு பேட்டரி வந்து மாற்றணும். என்ன ரீசன்னா, நான் ப்ராப்பராக சார்ஜ் போடலை, தான் ரீசன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 20-30%லேருந்து 90% முடிய நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களோட பேட்டரி வந்து நல்லா நிற்கும். ஸோ முன்னாடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அடுத்து நான் ஃபாலோ பண்ணல. இதான் என்னோட லேப்டாப் பேட்டரிஸ். இது ஹெச்டிடி, என்னோட ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஸோ இந்த ஹெச்டிடி வந்து எக்ஸ்டர்னலாக நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹெச்டிடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டிப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்னேன், ஸ்க்ரூவை பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டிப்பை நான் ப்ராப்பரான ஸ்க்ரூவை நான் போடலாட்டி இந்த ஸ்டிப்பை தாண்டி அந்த ஸ்க்ரூ போய் இங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு இந்த ஸ்டிப்பு கட் ஆகும். இந்த ஸ்டிப்பு மட்டுமே ரேட் எனக்கு கூட வரும், 750லேருந்து 1000 கிட்ட வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எனக்கு அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. நான் நிறையா வாட்டி
மாற்றி ஸ்க்ரூஸ் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிப் எனக்கு கட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டரி, சிமாஸ் பேட்டரி. லேப்டாப்பை ஆன் பண்ணுறதுக்கு மேஜரான ஒரு விஷயத்த பண்ணுறது இந்த சிமாஸ் பேட்டரி தான். இந்த சிமாஸ் பேட்டரி எதுக்காண்டினா ஒரு லேப்டாப்போட டிஃபால்ட்டான டேட் அண்ட் டைம் செட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து இந்த சிமாஸ் பேட்டரி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டோட கனெக்ட் ஆகுது. யூஎஸ்பி போர்ட்டோட கனெக்ட் ஆகிட்டு இந்த மூலியமா இங்கே வந்து கனெக்ஷன் வந்து ஜாயிண்ட் ஆகுது. எதுக்காண்டி இப்போ நான் அந்த லேப்டாப்பை நான் டிஸ்மேண்டில் பண்ணேன் அப்படின்னா ஓவர் ஹீட். அதாவது ஓவர் ஹீட் மீன்ஸ் எனக்கு ரொம்ப நாய்ஸஸ் அதிகமாக வருது. எனக்கு தெரிஞ்சு அதோட கூலிங் பேஸ்ட் வந்து ரொம்ப போயிருக்கும். 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கூலிங் பேஸ்ட் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம். ஸோ எனக்கு இதில் வந்து ரேம் கொடுத்துருக்காங்க, டிம் ஸ்லாட்டு, சோடியம்குரியது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரேமு. ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஸ்லாட்டு. ஸோ இது வந்து இன்டர்னல் ஓஎஸ் வந்து இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதான் என்னோட எஸ்எஸ்டி. பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது இவ்வளோ நீளம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியோட கனெக்ஷன்ஸ், அதோட ஸ்க்ரூ. எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக எவ்வளோ லென்த்தாக வரும். இது வந்து 256ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா. ஸோ இது எஸ்எஸ்டி. ஸோ ஆக்சுவலாக இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ்க்காண்டி தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க, அதான் மேஜர். இது ரேம் செக்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரேம் புல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இந்த ரெண்டு இதையும் லைட்டாக அப் பண்ணிங்க அப்படின்னா ரேம் எனக்கு வெளியே வந்துடும். ஸோ 4GB ரேமு. ஓகேவா. DDR4 4GB ரேம் 2666ன்றதான் இதோட ஃப்ரீக்வன்சி. இப்போ நீங்கள் ரேம் அப்டேட் பண்ணணும், நான் இப்போ ஒரு 8GB ரேம் போடணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்லாட்டில் அப்படின்னா இதே ஃப்ரீக்வன்சியில் போட்டால் தான் எனக்கு எடுக்கும். ஸோ ரேம் அப்டேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வேணாலும் நினைக்கலாம் ரேம் அப்டேட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு லேப்டாப் ஸ்பீட் ஆயிரும்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த 2666 ஃப்ரீக்வன்சியை விட்டுட்டு நான் ஒரு 320ஓ 3200ஓ இல்லை 3000 அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் போட்டேன்னா கண்டிப்பாக என்னோடய லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸோ லேப்டாப் மதர் போர்டில் எனக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஹீட் சிங்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கழட்ட போகிறோம். ஏன்னா பேஸ்ட் எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை கலட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான். இதில் 1ன்னு போட்டிருக்கா. ஸோ 1 2 3 4 ஒரு கிராஸ் செக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து 1, இது 2, இது 3, 4 கிராஸ் செக்ஷனில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். கிராஸ் செக்ஷனில் தான் திரும்பி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது திரும்பியும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபேனுக்குரியதும் நம்ம கழட்டிடலாம். ஓகேவா. ஃபேனுக்குரிய ஸ்க்ரூஸ் கழட்டிட்டு இப்போ தனியாக அதை எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதான் என்னோடய லேப்டாப்போட பேஸ்ட் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இவ்வளோ ட்ரையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஹீட்டிங் பெர்ஃபார்மன்ஸு ஹீட்டிங் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் வேறு பேஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நான் போட்டுட்டு உங்களுக்கு ஃபர்தராக அடுத்த ப்ராசஸ் என்னென்னு காமிக்கிறேன். இதை க்ளீன் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி பேஸ்ட் எவ்வளோ வைக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான் பேஸ்ட் வைக்கணுன்ற கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் பேஸ்ட்டும் வைக்கணும். ஸோ ஃபேனையும் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம்.
ஸோ ஃபேனோட கேபிள் இது தான். ஸோ இதுதான் ஃபேனோட கேபிள். இது வந்து எனக்கு டிஸ்பிளேயோட கேபிள். இங்கே போகிற கனெக்ஷன் வந்து டிஸ்பிளேயோட கேபிள் பண்ணியிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ இங்கே உள்ளதை தெர்மல் பேஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது ஹீட் சிங்க் பேஸ்ட்டு, தெர்மல் பேஸ்ட்டு, கூலிங் பேஸ்ட்டு நிறையா சொல்லுவாங்க இந்த இதுக்கு பேர். இது நிறையா அப்கிரேஷனும் வந்துருச்சு. ஸோ உங்கள் லேப்டாப்பு ஹீட் ஆகுது, ரொம்ப இதாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா i3 10th ஜென்ரேஷன் நான் என்னோடய லேப்டாப் அது. ஓகேவா? அதோட ப்ராசர் இது தான். ஏன் மதர் போர்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கான மேஜர் ரீசன் என்னென்னா, ஸோ இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசரை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்போட மதர் போர்ட்லேயும் சரி, லேப்டாப்போட மதர் போர்ட்லேயும் சரி. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து பின் கிரிட் அரேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பின் வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம ஒரு லாக் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணி. இது வந்து பிஜிஏ டெக்னாலஜி, பால் கிரிட் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ பால் கிரிட் அரேன்னு சொல்லும் போது நம்மளுக்கு இதில் நம்ம கரெக்டாக நம்ம ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மேஜராக எங்கே போகும்னா இந்த ஒரே ஒரு ஐசிக்கு போகும், ப்ராசருக்குள்ளே போகும். ஸோ முன்னாடியெல்லாம் தனித்தனி பிரிட்ஜஸ் இருந்துச்சு, நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஐசிஸ் இருந்துச்சு. ஐஓ கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஐசியாக இருக்கும், கிராஃபிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஐசியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரே இதில் கொண்டு வந்தனால போர்டோட ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அனலைஸ் பண்ணாலும் அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் வந்து அதிகமாக எடுத்துக்குது. இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி சிப் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பாக ஒரு பிஜிஏ ரீஒர்க் ஸ்டேஷன்ற ஒரு மிஷினை வச்சு தான் என்னால் இதை ரீஒர்க் பண்ண முடியும். அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கனாலே அதுக்கு தனியாக நாலேஜஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு லேப்டாப் சிப் லெவல் சர்வீஸிங்கை வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டு அது ரிலேட்டடாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போர்ட் லைனில் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இப்போ வர எல்லா டெக்னாலஜிஸுமே சிங்கிள் சிப் ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லேப்டாப்போட பேக் சைடையும் எடுக்கலாம். நம்ம ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா லேப்டாப் க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்றது தான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வைஃபை கார்டு, அதோட ஆண்டனா தப்பான ஸ்க்ரூ போட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டனாவை கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த ஆண்டனாவை கட் பண்ணுறதுக்கு அதுக்காண்டி தான் இந்த ஸ்க்ரூவோட டீட்டெயில்ஸ் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து கரெக்டான ஸ்க்ரூவை போட்டால் தான் உங்களுக்கு இதாகும், ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுவோம்னா இங்கே பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ நான் வச்சுருக்கிறது இந்த தெர்மல் பேஸ்ட்டு தான், HY510ன்ற தெர்மல் பேஸ்ட்டு. ரொம்ப வருஷமாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் தான் வைக்கணும், ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. இப்போ ஹீட் சிங்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹீட் சிங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல தான் எனக்கு லிக்யூட் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ நான் வைக்கும் போது கரெக்டாக எனக்கு லிக்யூட் வந்து அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி 1 2 3 4. ஸோ 4 ஸ்க்ரூஸுமே என்ன பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபேனோட கேபிள், டிஸ்பிளேயோட கேபிள் இங்கே கரெக்டாக வந்துச்சு, அது கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இங்கே தான் மதர் போர்ட் ஸ்க்ரூஸ் 2 இருந்துச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். மாற்றியும் போட்டக்கூடாது ஸ்க்ரூவை. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்டரியை கழட்டிடுங்க.
அது உங்களுக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ரேமை திரும்பி மாட்டுறது சேம் அதே மாதிரி மெத்தட் தான். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரேம் நல்லா தான் இருக்குது. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கோல்டன் கலர் பின்ஸ் எல்லாமே மறைஞ்சிடணும். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், லாக் ஆகிரும். வேறு எதுவும் கிடையாது. திரும்பி அப் பண்ணும் போது இந்த 2 இதையும் கிளிப்பை அப் பண்ணிங்கனாலே அது அப் ஆகிரும். ஸோ இப்போ அடுத்து இது வந்து என்னோடய எஸ்எஸ்டி போடுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக போடுங்க. என்ன இருந்தாலும் போட்டாச்சு. இப்போ பேட்டரி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ பேட்டரி எனக்கு இன்சர்ட் பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கேசிங்கை ஒரு வாட்டி தொடச்சிட்டு, ஸோ இப்போ எங்கெங்கே எந்தெந்த ஸ்க்ரூஸ் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் போடணும், மாற்றி போட்டுறாதீங்க. டைட் வைக்கணும்னு பாருங்கள், லைட்டாக, அவ்வளோதான் வைக்கணும். ரொம்ப வச்சு திருப்புளியை வச்சு திருப்புற மாதிரி திருப்பக்கூடாது. தேங்க்யூ.